புனித வனத்து பவுல் முதல் வனவாசி. நெசவாளர்களின் பாதுகாவலர். வாழ்க்கை வரலாறு. சின்னப்பர் எகிப்து நாட்டில் உள்ள தபேஸ் என்னும் இடத்தில் 299ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய குடும்பம் மிகவும் வசதியான குடும்பம். அதனால் இவர் நல்ல கல்வியை பெற்றார். இவருக்கு 15 வயது நடந்து கொண்டிருக்கும்போது இவருடைய பெற்றோர் இறந்துவிட இவர் அனாதையானார். இக்காலத்தில் கிறித்தவர்களுக்கு எதிரான வேத கலாபனை மிக கடுமையான நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது உரோமை மன்னனாக இருந்த செசார் தீதியஸ் என்பவன் சின்னப்பரை சதித்திட்டம் தீட்டி கொல்ல நினைத்தான். இவ்வுண்மையை அறிந்த சின்னப்பர் அங்கிருந்து விலகி தனிமையான ஓர் இடத்திற்குச் சென்றார். கிறிஸ்துவின் மீது விசுவாசமில்லாத சின்னப்பரின் நெருங்கிய உறவுக்காரன் ஒருவனும் அவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு மன்னனோடு இணைந்து அவரை கொல்ல நினைத்ததால் நீண்ட நாட்களுக்கு பாலைவனத்திலேயே இருந்து இறைவனிடம் ஜெபிக்கத் தொடங்கினார். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து மீண்டுமாக அவர் ஊருக்குள் வந்தபோது காட்டில் கிடைத்த அமைதி அங்கு கிடைக்காததினால் மீண்டுமாக அவர் காட்டிற்குச் சென்று கடுந்தவம் செய்யத் தொடங்கினார். காட்டில் இருந்த நாட்களில் சின்னப்பர் ஒருநாளும் உணவுக்காக கவலைப்பட்டதே இல்லை. ஆண்டவர் பார்த்து கொள்வார், அவர் தனக்கு நிச்சயம் உணவு வழங்குவார் என்று உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். அந்த நம்பிக்கை வீண்போகவில்லை. ஆம், சின்னப்பர் இருந்த குகைக்கு முன்பாக பேரிச்சம்பழ மரம் ஒன்று வளர்ந்தது. அந்த மரத்திலிருந்து கிடைத்த பழங்களை கொண்டு சின்னப்பர் தன்னுடைய பசியாற்றிக் கொண்டார். அதிலிருந்து கிடைத்த இலை தழைகளை கொண்டு ஆடை நெய்து உடுத்திக் கொண்டார். மரத்திலிருந்து பழம் கிடைக்காத நேரங்களில் இறைவன் அவருக்கு ஒரு காகத்தின் வழியாக ரொட்டியை கொடுத்து அவருடைய பசியாற்றி வந்தார். சின்னப்பர் இருந்த குகைக்கு பக்கத்தில் ஓர் ஓடை ஓடியது. அதன் மூலம் அவர் தன்னுடைய தாகத்தை தணித்துக் கொண்டார். இவ்வாறு இறைவனை முழுமைமையாய் நம்பிய சின்னப்பரை இறைவன் சிறந்த விதமாய் பராமரித்து வந்தார். காட்டில் இருந்த 90 ஆண்டுகளில் சின்னப்பர் எப்போதும் ஜெபத்திலும் தவத்திலும் இறைவேண்டலிலும் நிலைத்து நின்றார். இதைக்கிடையில் சின்னப்பர் காட்டில் இருந்து ஜெபிப்பதைப் பற்றி கேள்விப்பட்ட தூய வனத்து அந்தோனியார் அவரை பார்ப்பதற்காக வந்தார். 3 நாட்களுக்கும் மேல் அவர் சின்னப்பரை தேடியும் அவரால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது ஒரு ஓநாய் ஒன்று அந்த வழியாக வந்தது. அதனை அவர் துரத்திக் கொண்டு போகும்போது ஓடை ஒன்று இருந்தது. அந்த ஓடையை கடந்தபோது அங்கே சின்னப்பர் இருப்பதைக் கண்டு அவர் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தார். சின்னப்பர் வனத்து அந்தோனியாரோடு இருந்த நாட்களில் காகம் 2 ரொட்டித் துண்டுகளை கொண்டு வந்து உதவியது. அதனை 2 பேரும் வயிறார உட்கொண்டார்கள். அன்று இரவே சின்னப்பர் தன்னுடைய சாவு நெருங்கி வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார். எனவே அவர் வனத்து அந்தோனியாரிடம், எனது சாவு நெருங்கி வந்துவிட்டதென நான் உணர்கின்றேன். எனவே நீங்கள் நான் சாவதற்குள் தூய அத்தனாசியாரின் போர்வையை என்மேல் போர்த்தினால் நான் நிம்மதியாய் உயிர்த்துறப்பேன் என்றார். சின்னப்பரின் வேண்டுகோளுக்கே இணங்க வனத்து அந்தோனியார் அத்தனாசியாரின் போர்வையை எடுத்து வந்து அவர் மீது போர்த்துவதற்காக விரைந்து சென்றார். அவர் போர்வையை எடுத்து திரும்பி வருவதற்குள் சின்னப்பர் இறந்து போயிருந்தார். அவரை அடக்கம் செய்வதற்கு என்று கல்லறை தோண்டப்பட்டிருந்தது. அதிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். சின்னப்பர் இறக்கும்போது அவருக்கு வயது 113.